அவரே சில இடத்துக்கு போடுவார் அப்படின்னு கேரவன் ஏறும்போது எங்கே ரோபோஜியை காணோம், வாங்க ரோபோஜின்னு பாரு. ஐயோ இந்த மனுஷன் என்னை இப்படி கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்ட்டு எனக்கு சங்கோச்சமாக இருக்கும். அது சாப்பிட்டு படுக்கும்போதும் டிவியில் காமிக்கும் போதும் அவங்க பிள்ளைங்க விளையாடுறது எல்லா வீடியோவும் என்கிட்ட காமிப்பார். எல்லாத்தையும் பார்த்து பாருங்கள் ரோபோஜி என் பொண்ணு என்ன செட்டப் பண்ணுற பாருங்கள் அப்படிலாம் கேட்பார். எப்போயுமே ஸ்போர்ட்ஸை மட்டும் தான் பார்ப்பார். வேறு எந்த சேனலும் அவருடைய கேரவனில் ஓடாது. பைக்கு, காரு, இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ எப்போ பார்த்தாலும் மதியம் நான் சாப்பிட்டு நிம்மதியாக கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இந்த டம்சர் அடிச்சு விளாடணும், ரோபோஜியை கூப்பிட்டுங்களேன் அப்படின்பார். நயன்தாரா மேடம் அதுக்கு மேலே ரோபோவை கூப்பிட்டா தாங்க களை கட்டும். ஏங்க என்னை கூப்பிட்றாங்க, ஏங்க சாப்பிட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் தலை படுக்க வேண்டியதானாங்க. இல்லைங்க உங்களை கூப்பிட்றாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என்னைய கூப்பிட்றாரு தலை அப்படின்ட்டு சிவா சார் ஷார்ட் வச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இங்கே டம்சர் ஆட்சி விளாண்டுக்கிட்டு இருப்போம். அந்த டம்சர் ஆட்சியில் அவர் ஜெயிக்கிற வரை விடவே மாட்டார். அதுதான் ஒரு மனுஷன்ட்ட நான் பார்த்துருக்கேன். இருங்க சிவாஜி ஒரு நிமிஷம், இதை நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன். நான் வேறு வித்தியாசமான படத்தையெல்லாம் சொல்லி விட்டுருவேன். அப்புறம் காலையிலாம் விழுந்த தலை இதை விட்டுருங்க தலை, நான் வேறு படம் வேணாம்னு சொல்கிறேன். அதை எப்படி நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொன்ன படத்தை நான் நடித்து காமிச்சே தேருவேன் அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணி சிவா சார் அங்கேருந்து இது யார் பார்த்த வேலை ரொம்ப நீங்களா, ஐயோ இல்லை சார் கூப்பிடுங்க சார் ஷாட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு சார். அதை ஜெயிச்சுட்டு தான் ஷாட்டுக்கு போவார். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்தால் எதுனாலும் ஓகே, அதை ஜெயிச்சுட்டு தான் போகணுன்றதுல அஜித் சார்